வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஆஃப்டர் 10 மில்லியன் இயர்ஸ் இன் ஹெல் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்வலோட சாப்டர் 81 இருந்து 83 தான் பார்க்க போறோம். சப்போஸ் இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த சாப்டர் உங்களுக்கு தெரியும் புரியும் நண்பா. ஒருவேளை நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா, கதைக்குள்ள போனா நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் கதை ஓப்பனிங்ல ஹீரோவும் டீம்லோட ஹெல்ல இருந்தப்ப தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 க்ளோஸான சபார்டினேட் இருந்தாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பால்ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அந்த 7 பிரின்ஸ் அளவுக்கு தலைவன் ஸ்ட்ராங்கானவன். அது மட்டும் இல்லாம இன்னொரு சபார்டினேட் தான் லிலித் பாத்தீங்க அப்படின்னா அவனோட பிரைனை வச்சு டீமன் ஆர்மியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. உண்மையை சொல்ல போனா அப்படின்னா அவ என்னோட பொண்டாட்டில. அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹீரோ அந்த 7 பிரின்ஸ் கூட சண்டை போடும் போது தலை ஒரு டைம் தோத்து போயிருப்பான். அந்த 7 பிரின்ஸையும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைட்னஸ் வேணும். அந்த கைட்னஸ்க்காக லிலித்த தலையை மேரேஜ் பண்ணிருப்பான். அப்புறம் அந்த 7 பிரின்ஸ் கூட போட்ட சண்டையில பாத்தீங்க அப்படின்னா தலையை ஜெயிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன, எப்பயும் போல லிலித் தினமும் நைட்டு நம்மளோட ஹீரோ தொந்தரவு பண்ண ஹீரோ எப்படியோ லிலித்துக்கிட்டு தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டு வந்திருப்பான். அப்படி இருக்கும்போது திரும்பவும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டு நாம எப்படியாவது இந்த டீமன் சமனிங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கேன். இதை பார்த்த ரெண்டும் ஷாக் ஆயிருப்பா. ஆமா, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோவும் என்னவா அப்படி சொல்லிட்டேன், என்ன இப்படி சொல்லிட்டு, இது எல்லாமே யாருக்காக, நம்ம நாட்டுக்காக தான். இந்த உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா எந்த டீமன்ஸ் இந்த உலகத்துக்குள்ள வரவே கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியாச்சும் ஒண்ணு தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். ஜெனரலும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிமானிக் அரசை சேர்ந்தவங்க அங்க இருக்கக்கூடிய சாக்கி கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இது கேட்ட இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ரெட் யூரியும் ஷாக் ஆயிட்டு சாக்கியை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோவும் ரெட்டு கிட்ட ஆமா சாக்கினா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது உனக்கு சாக்கி பத்தி தெரியாதா, கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல பார்த்தா அப்படின்னா ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆச்சு. அந்த கேட்குள்ள எக்கச்சக்கமான மான்ஸ்டர் பார்த்தா அப்படின்னா ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண வந்துச்சு, அட்டாக்கும் பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது ஜப்பானே பெரிய ஒரு ஆபத்தை சந்திச்சுது. அப்படி இருக்கப்பதான் பார்த்தா அப்படின்னா சாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணோட எபிலிட்டியை பார்த்து அப்படின்னா ஒரு ஹெவன்லி ஷேமன். அப்படி இருக்கும்போது அவளோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அங்க நடக்கக்கூடிய பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தினா. அது மட்டும் இல்லாம ஃபுஜிமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் வேர்ல்டு ரேங்கர் இருக்கான் தெரியுமா, அவனோட கண்கள் பார்த்த அப்படின்னா சுசனோ கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கண்களையும் பார்த்த அப்படின்னா அவ தான் கொடுத்தா. அதுதான் அவளோட உண்மையான எபிலிட்டி. அவளோட உண்மையான எபிலிட்டியே டிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை யோசிச்சு பார்த்துட்டு அந்த 7 பிரின்ஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹில்ல இருந்த 7 பிரின்ஸோட பேரையும் தலைவன் யோசிச்சு பார்த்திருப்பான். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஒரு சமனிங் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதாவது டிசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக்கியோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ஹெல்லுல இருக்கக்கூடிய அந்த 7 பிரின்சஸோட பவரை திரும்பவும் இங்க இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு சமன் பண்றதுக்கு தான் இந்த வேலையை பார்த்திருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த சமன் ஆகும் போது கண்டிப்பா லிலித் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். அதாவது லிலித் இன்னும் சமன் ஆகல, தலைவி ஆந்தி வேலை வந்துகிட்டே இருக்கா. ஹீரோவும் ஜெனரல் கிட்ட சரி ஓகே எத்தனை பேர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 7 பேர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் கூட்டு வர அப்படின்னு சொல்லியிருப்பான். நாம எப்படி போக போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏற்கனவே ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தேவையே கிடையாது, சிந்தியாவை கூப்பிடுற அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா சிந்தியா மேல பறந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. சிந்தியா மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரியர் மாதிரி இருந்திருக்கும். அந்த பேரியருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ரோசோ இந்த பேரியர் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவோ நம்ம எவ்வளவுதான் ஸ்பீடா போனாலும் சரி இந்த பேரியருக்குள்ள இருக்க நம்மளுக்கு எப்பயும் போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம பின்னாடி திரும்பி பாக்குறப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஒண்ணு முடியாம இருப்பான். ஏன்னா தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா செட் ஆகல. மேட்சோ என் பாட்டி அப்பயே சொன்னிச்சுன்னா அவங்க கூட எல்லாம் சேராத அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்லி அவனும் பாத்துட்டு இருக்கேன். ஹீரோ கூட பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினும் வந்திருப்பான். ஹீரோயினும் ஆமா எதுக்காக என்ன கூட்டு வந்து அதுலயும் முக்கியமா நான் வரதுனால எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க ஹீரோ, நீ முன்னதுக்கு இப்ப எவ்வளவு பிக்கப் ஆயிட்ட சொல்ல போனா அப்படின்னா நீ யூஸ் பண்ண தெரியுமா அது ஹீலிங் மேஜிக், அது ரொம்ப எனக்கு பவரை கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது நீ வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். இவங்களும் ஜப்பானுக்கு வந்திருப்பாங்க. அங்க பாக்குறப்ப எக்கச்சக்கமான மான்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் போயிட்டு இருந்திருக்கும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புதுசா இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் கவர்மெண்டோட பேஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுஜிமோட்டோ வந்திருப்பான். ஃபுஜிமோட்டோவும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோட டீம் அங்க வந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்க ஒரு கண்ணாடி போட்டு ஒரு ஆள் வந்திருப்பான். அவனும் பாத்தீங்க அப்படின்னா டக்குனு ஜெனரல் கிட்ட ஜெனரல் நீங்க வந்துட்டீங்களா, கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது டைம்ஸ்பா நீங்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர். ஜெனரல் காய் என்ன சொல்லணும் தெரியாம முடிச்சிட்டு இருக்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சிந்தியாவும் அவரோட டிரான்ஸ்லேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ண மத்தவங்க எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் புரிய ஆரம்பிச்சிருக்கும். இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலும் சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துக்கு பாத்தீங்க ஃபுஜிமோட்டோ வந்திருப்பான். என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கேன். இது ஹீரோவும் பாத்திருப்பான். ஓ அப்ப இவன் தான் ஃபுஜிமோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவா அவனை பாத்துட்டு இருக்க. அவனும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். பார்த்தாலே தெரியுது 2 பேத்துக்குமே ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா முறைச்சு பாத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஃபுஜிமோட்டோவும் சரி ஓகே நம்மளோட பிளான பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டீமன்ஸ் எப்படி அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிளான சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி மான்ஸ்டர் போட்டு பொழந்து கட்டி இருப்பா. அப்படியே இந்த பக்கம் யூரியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு
மாஸ்டர் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்க. அது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹெல்லுல வந்த கோலம். அப்படியே கட் பண்ணா தேர்ட் ஹெல்லுல இருந்து வந்த சர்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டர் அங்க இருந்திருக்கும். ரெட்டும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா பாத்துட்டே இருந்திருப்பாரா. ரெட்டும் டென்ஷன் ஆயிருப்பா. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹீலிங் பண்ணி விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபயர் அட்டாக் வச்சு அந்த மான்ஸ்டர் ஹீரோவும் அசால்ட்டா போட்டு தள்ளியிருப்பா. இதை பார்த்து ரெட்டும் ஷாக் ஆயிருப்பா. அட வீணா போனவனே, நீ பண்ண இந்த பவர்ஃபுல்லான அட்டாக் மட்டும் எங்க மேல பட்டுச்சு அப்படின்னா அங்க செத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டும் கத்திட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி குஜிமோட்டோவும் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா உங்க டீம் எல்லாருமே சேர்ந்து ஸ்பிரிட் ஆகி அங்க இருக்கக்கூடிய மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டிமானிக் ஆர்டர்ஸ் சேர்ந்தவங்க கண்டிப்பா உங்களுக்கு கண்காணிச்சுதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட கவனம் ஃபுல்லா உங்க மேலதான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதே டைம்ல நான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிச்சுவல் நடக்கூடிய இடத்துக்கு போயிட்டு சாக்கியை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்லியிருப்பான். இது கேட்ட ஜெனரலும் தனியாவா போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பாத்துக்கிறேன், கொதியும் பிளேஸான உங்களை ஆபத்துல மாட்டி விட எனக்கு விருப்பம் இல்ல, அதனால நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜிமோட்டோவும் சொல்ல. அப்படியே கட் பண்ணி இது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டோ செம்ம கோவத்துல வந்திருப்பா. இது பாக்குறப்ப ஹீரோயினுக்கு அவ பயங்கர கோவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ மூஞ்ச பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய அட்டாக் ஸ்பெல் வந்து விழுந்திருக்கும். இதை பார்த்து மத்தவங்க எல்லாமே ஷாக்கா இருப்பாங்க. அது என்ன ஸ்பெல் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் தன்னோட அப்சர்வேஷன் ஸ்கில்ல வச்சு பார்க்க அங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுஜிமோட்டோ தான் அங்க இருக்கக்கூடிய மத்த மான்ஸ்டர் அப்படியே அசால்ட்டா கொண்டுட்டு போயிட்டே இருந்திருப்பான். இதை பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டே நீ உன் ஊர்ல பெரிய ஆள்னா நான் என் ஊர்ல பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா கையில பவர் ஆஃப் 1000 அப்படின்னு சொல்லிட்டு பவரை எடுத்து அங்க இருக்கக்கூடிய ரோட்டு மேல அடிக்க அந்த இடம் ஃபுல்லாவே டேமேஜ் இருக்கும். இதை பார்த்து அங்கிருந்து ரெட் எல்லாம் ஷாக் ஆயிருப்பா. ஏன்டா முட்டா பையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கீழே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜென்டில் மேன் நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. வேற யாருமே கிடையாது, டிமானிக் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிருப்பான். ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா வில்லத்தனமா சிரிச்சிருப்பான். எப்பயும் ஹீரோ தானே வில்லத்தனமா சிரிப்பா. இப்ப பாக்குறப்ப இந்த 3 கேரக்டரும் பக்கா வில்லத்தனமா இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி காமிச்சா டிமானிக் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த 2 பேர்த்த போட்டு பொழந்து கட்டி இருப்பான் ஹீரோ. அது மட்டும் இல்லாம தலைவனு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என் கூட வர வேணா, நீங்க மேல போயிட்டு மத்த எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க ரெட்டோ ஹீரோயின் ஷாக் ஆயிருப்பாங்க. ஹீரோ கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு சிந்தியா வந்திருப்பா. சிந்தியாவும் ஹீரோ கிட்ட மாஸ்டர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியாவும் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப டிசப்பியர் ஆயிராதீங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சிந்தியாவும் மாஸ்டர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் கேட்க இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிருப்பான். லிட்டரலி சிந்தியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சிந்தியா தனியா இருக்கிறதுனாலே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா எப்போ சிந்தியா லைஃப்ல வந்து ஹீரோ வந்தானோ அப்ப இருந்து சிந்தியாவுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு டைம் மறைஞ்சு போற மாதிரி போனால அதை வந்து சிந்தியாவால ஏத்துக்க முடியல. திரும்ப அந்த மாதிரி நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தியா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சிரிச்சுட்டு ஹீரோவும் டிமானிக் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் போயிருப்பான். குறுக்க நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா வெட்டி வீசிட்டு தலையும் போயிட்டு இருந்திருப்பான். ஹீரோ என்ன யோசிப்பா அப்படின்னா கொரியா வந்து டிமானிக் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க, ஆனா இங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல பாத்தீங்க அப்படியே ஏதோ ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருந்திருக்கும். ஹீரோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை எட்டி பார்க்க அங்க பாத்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் கிராக் வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, டிமானிக் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க இருந்து சாக்கி வச்சு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. ஹீரோ எட்டி பார்க்கும்போது அங்க குரூப்பே பாத்தீங்க அப்படின்னா வைப் பண்ணிட்டு இருக்கும். போன எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா லிலித்த வந்து சமன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா லிலித் வந்து இன்னும் சமன் ஆகல. அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பலமா போயிட்டு இருக்குது. அங்க பார்த்த அந்த டிமானிக் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க போட்டோ போட்டு பாருங்க டி-ஷர்ட்ல. அது மட்டும் இல்லாம கீ செயின்லாம் வச்சிருப்பானுங்க. இது பாக்குறப்ப ஹீரோக்கு ஷாக்கா இருந்திருக்கும். அங்கிருந்து ஒருத்தரும் நம்ம ஏரியாக்குள்ள எவனோ ஒருத்தர் வந்துட்டா நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க சத்தம் கேட்டுருக்கோம். இது நான் பாத்துக்கிறேன், எல்லாருமே தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் பிரான்ச்சோட கார்டியல் வந்திருப்பான். ஆளு பாக்குறதுக்கு நல்லா தர்பூசணி பழம் மாதிரி இருந்திருப்பான். ஹீரோவும் ஆமா எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க சக்கோபஸ் குயினான லிலிட்ட வந்து இங்க சமன் பண்ண போறோம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு சக்கோபஸ் தான் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மத்தவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க. ஹீரோனா உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிருப்பான். தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சக்கோபஸ் அப்படின்னு சொல்லி பேரை கேட்டாலே செம்ம டென்ஷன் ஆகும். தலைவன் வந்துட்டு திரும்ப சொல்லு, சக்கோபஸ் தான் உன்னோட ட்ரீமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான்டா எங்களோட உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய காலியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வச்சிருப்பான் பாருங்க ஒரு அடி. தர்பூசணி பழம் எல்லாம் செதறி போயிருக்கோம். எதுக்குடா தலைவனுக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னா டீமன் கிங்டத்துல ஹீரோட ஒய்ஃபே பாத்தீங்க அப்படின்னா சக்கோபஸ் குயினான லிலித் தான். அப்படி இருக்கும்போது அந்த பேரை கேட்டாலே தலைவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மத்தவங்க எல்லாருமே ஹீரோ அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது இந்த பக்கம் தர்பூசணி பழமோ அதாவது கார்டியலோ இதை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விடுங்க, நாம எந்த அளவுக்கு அந்த சக்கோபஸ்க்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சுக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப கார்டியலும் நம்மளோட ஹீரோ கிட்ட வர. ஹீரோவும் வேணாண்டா டென்ஷன் ஏத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா தர்பூசணி பழத்தை போட்டு ஸ்லைஸ் பண்ணிருப்பான். மத்தவங்க எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க, என்னடா திரும்ப திரும்ப எங்க தலைவன் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் கார்டியலும் ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாருமே தெரிச்சு ஓடிங்க, நான் இவனை பாத்துக்கிறேன், என்னோட உயிரே போனாலும் சரி என்னோட ஆன்மா எப்பயும் சக்கோபஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா பில்டப் எல்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்க. இதையெல்லாம் பாக்குறப்ப மத்தவங்க எல்லாருமே டெம்ட் ஆயிருப்பாங்க. தலைவரை என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கறப்ப ஹீரோக்கு செம்ம காண்டா இருக்கும். ஹீரோவும் ஏண்டா இந்த கிராக் இருக்கும் தானே இவ்வளவு பேசுறீங்க, இது என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்புறம் கத்தியை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது குறுக்க இந்த கார்டியல் வந்திருப்பான். அவனுக்கு பாத்தீங்க அப்புறம் செம்மையா அடிபட்டிருக்கும். இது பார்த்து மத்தவங்க எல்லாருமே கார்டியல் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்க அப்புறம் அட்டாக் பண்ண வரும்போது எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்புறம் டைமென்ஷனல் கிராக் கிட்ட வந்திருப்பான். இது எப்படியாச்சும் ஒன்று க்ளோஸ் பண்ணும். ஆனா இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது, வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட எபிலிட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்ல அந்த டிமானிக் கிறிஸ்டலையும் யூஸ் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராக்கை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ட்ரை பண்ண ஹீரோவால க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இது பார்த்து ஹீரோ பரவாயில்லப்பா நல்ல வேலை நினைச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒன்று இதை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தலைவனோட கையில ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆமா என்ன கையில ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப நம்மளோட லிலித்தோட டென்டகல்ஸ் இருந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோவும் ஷாக்கா இருப்பா. உள்ள இருந்த லிலித்தோ இம்மன் நாடு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோவும் ஷாக்கா இருப்பான். ஆத்தாடி நீ வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் நாடு ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். இந்த எபிசோட் இங்கே முடியுது நண்பா. இதுல சக்கோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பேன். அந்த வார்த்தைக்கு பட்டும் படாம நிறைய மீனிங் இருக்கு. அதை நீங்களே நெட்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் நம்ம லிலித் வேற ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த எபிசோட தான் பார்க்க முடியும் நண்பா. ஒருவேளை உங்களுக்கு இந்த எபிசோட் ஃபன்னா போச்சு அப்படின்னா எந்த சீன் அப்ப நீங்க பயங்கரமா சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.